तस्मै श्री गुरुवे नमः तस्मै ஆகே 1/8/2015 சனிக்கிழமை 12:24 10வது ஸ்லோகத்திலே வரக்கூடிய நவபாஷாண நவரசவாத சத்வோதேவி இந்த தத்துவத்தின் உரை மிகவும் முக்கியமானது. இந்த நவரசவாதம் என்பது ஆதி பராசக்தியோடு இணைந்த ஒரு விஷயம். ஏன் அவளோடு இணைந்த விஷயம் என்றால், அனைத்தையும் பொன்மயமாக்கி பெண்மயமாக்குகிறாள். ஆணை கூட பெண்ணின் தன்மையை ஆக்குகிறாள். ஒரு ஆணுக்கு கருணை என்று ஒன்று வந்துவிட்டால் அனைத்து உயிர்களின் மேல் பாசத்தின் தன்மை இருக்கும். ஆகவே அவனுடைய மனம் ஒரு பெண்ணின் சாயலில் ஈடுபடுகிறது. இதுதான் உண்மை. இறைவனை காண பல வழிகள் உண்டு, பல மதங்கள் உண்டு, பல வழியான பிரார்த்தனை தன்மைகள் உண்டு. ஒரு ஆண் தெய்வத்தை வைத்து அதன் வழியாக பிரார்த்தனையை துவங்குதல், ஒரு சன்னியாசியான ஆண் தெய்வத்தை வைத்து அதன் வழியாக பிரார்த்தனையை துவங்குவது உண்டு. அல்லது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதவனை வைத்து வழிபடுவது உண்டு. இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதவனை வைத்து வழிபடுவது உண்டு. இதில் மத இணக்கம் நல்லிணக்கம்தான். இறைவனே மனிதனாக வந்து பிறக்கக்கூடிய காலத்தில் அவதார புருஷர்களை வைத்து வழிபடுவதுண்டு. இது இந்த வழிபாடு உருவத்தை வைத்து உருவாக்கப்படுகிறது. இவைகளுக்குள்ளே நிரம்ப இருப்பது பெண்ணின் தன்மைதான். இந்த உருவத்தின் தன்மை உள்ளுக்கு புகுங்கால் யோகத்தின் நிலை கூடி வரும். யோகத்தின் நிலை, அதாவது பதாஞ்சலி முனிவர் சொன்ன யோகத்தின் பிரணயாம சக்தி. இந்த பிரணயாம சக்தி வரக்கூடிய காலத்தில் முதுகுத்தண்டிலிருந்து துவங்கி மூளைக்கு மேல் பகுதி சகசராரம் ஓதி சென்ற நிலைக்குள் மனம் ஊடுருகிறது. இது தியானத்தின் பழக்கம். இந்த தியானம் என்ன சொல்கிறது? அனைத்தையும் மறந்து ஒரு இறைவனை பற்றி கொள்ளுதல், அதை விட்டு மனம் விலகாதிருப்பது. மனம் விலகாதிருந்தால் என்ன நிகழ்கிறது? சமாதித்தன்மை வருகிறது. சமாதித்தன்மை வரும் சித்துகளில் பேரின்பம் கிடைக்கிறது. ஒவ்வொரு சித்துவிற்கும் அன்னையின் வழிகாட்டல் உண்டு. இது ஆன்மீகத்தின் இயல்பான ஒரு தன்மை. அப்படி இருக்க இந்த நவபாஷத்தின் தன்மை எதற்காக சொல்ல வேண்டும்? இந்த பதாஞ்சலி சூத்திரத்தின் நிலை
யோக அபியாசத்தில் பயணம் செய்யக்கூடிய காலத்திலே இந்த நவபாஷாணத்தின் தத்துவம் தானாக கைகூடும். இந்த நவபாஷாணத்தின் தத்துவம் தானாக கைகூடக்கூடிய காலத்தில் இறைவி என்ற ஆதிபராசக்தி வேறு, நவபாஷாணம் வேறு என்ற இலக்கத்தை மனம் தொடும். இறைவனை வெளியே வைத்து வணங்குதல், இறைவனை உள்ளே வைத்து வணங்குதல், இறைவனை வெளியே வைத்து வணங்குதல், இறைவன் வேறு நாம் வேறு என்ற பொருளாகிறது. அப்படி வணங்கி முடித்த பின் நிர்குணமான நிலையில் மனம் ஒன்றலாகிறது. ஒன்றிய பின் இறைவன் வெளியே இல்லை, உள்ளே உண்டு. இந்த தத்துவத்தை கண்டு ஆராய்வதற்கு பல பிறப்புகள் ஆகும். இந்த சித்தாந்தத்தின்படி இந்த பதாஞ்சலி சூத்திரத்தின் தன்மையின்படி யோகத்தை பயிலக்கூடிய காலத்தில் இந்த நவரசவாதத்தின் தன்மை குறுக்கே வரும். ஆனால் இதை அறிந்து கொள்ள வேண்டும், இதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிந்து இந்த பயிற்சியின் முகத்தில் மனம் உள் சென்ற பின் இது அன்னைக்கு வேறானது, அன்னையின் சக்தி, அன்னைக்கு வேறானது அன்னையின் சக்தி. அன்னையே நம்மிடம் இருக்கக்கூடிய காலத்தில் அன்னையின் வேறான சக்தி நமக்கு தேவையில்லை. அதுதான் இந்த நவபாஷாணத்தின் தத்துவார்த்தம். 9 வகையான மூலிகைகளை வைத்து 9 வகையான உலோகங்களை ஒற்றுமைப்படுத்தி 9 வகையான வேர்களை ஸ்புடம் செய்து இந்த நவபாஷாணத்தின் தத்துவத்தை சிரமப்படுத்தி மனதை உள்நிறுத்தி செய்ய வேண்டும். ஆனால் இதன் கருத்து அன்னையின் சக்தி வேறானது, அன்னையை வேறுபடுத்துகிறாய். ஒரு கேள்வி பிறக்கும், போகர் இதை அன்னையை விடுத்து வேறுபடுத்தவில்லையா? ஆம், வேறுபடுத்தியிருக்கிறார். அவர் செய்த சிலையின் தத்துவம் பல கோடி மக்களுக்கு உதவுகிறது. அன்னை அதற்கு அவளின் அருளை தந்திருக்கிறாள். அன்னை அதற்கு அவளின் அருளை போகருக்கு தந்திருக்கிறாள். அன்னைக்கு வேறான தத்துவம் அதிலே இல்லை. அன்னையே பழனி முருகனாக இருந்து கொண்டிருக்கிறார். அதில் உள்ள அர்த்தம், அந்த சிலையை தொடுங்கால் உலகியல் இன்பங்கள் பெற்று போகரின் தன்மை அடைந்து எந்த நிலையில் இந்த சிலை வடிக்கப்பட்டதோ மனமானது சந்நியாசத்தை அடங்குகிறது. சந்நியாசத்தை அடங்குகிறது. இந்த சந்நியாசம் என்பது என்னதான்? ஒன்றுமில்லை, தலை முடியில் கூட கவனம். அது சீராக இல்லை என்றால் முகத்தின் அழகு மாறுபடுகிறது. முகத்தின் அழகுக்கே இந்த தலையிலே இருக்கக்கூடிய ரோமக்கால் தான். ஆனால் ஞானம் வந்த பின் அடுத்தவர்களை தனக்குள்ளே இழுக்கக்கூடிய ஆண்டியின் தன்மை. ஆண்டி என்றால் மேல் பொருள் பரதேசி என்பது.
பரத்திலே இருக்கக்கூடிய ஜீவங்களை தனக்குள்ளே அழைத்து கொண்டு ஞானத்தை அன்னை பால் கொடுப்பது என்பது பொருள். முருகன் ஆண் தெய்வமாக இருக்கலாம், ஆனால் அந்த தத்துவத்திலிருந்து ஞானத்தை அளிப்பது பெண். இதனால் இந்த நவரச வாதம், நவபாஷாணம் என்று சொல்லக்கூடியது அன்னைக்கு வேறான செயல், அன்னைக்கு வேறான சக்தி. ஆனால் அதற்கு ஆன்மீக கருத்துகளோ சக்தியோ இல்லையோ என்று எண்ணலாகாது. தர்மத்தின் பால் அதை பயன்படுத்த வேண்டும், தர்மத்தின் பால் பயன்படுத்த வேண்டும். ஞானிகள் இதை அறிந்தபின் அதை விடுத்து அன்னையை பற்றிக் கொள்கிறார்கள். இதுதான் இயல்பு. இப்பொழுது பொன்னின் தன்மை, கோல்டு, இந்த நவபாஷாணத்தோடு இணைக்கப்படுகிறது. நவபாஷாணத்தோடு இணைக்கப்படுகிறது. இங்கு நவபாஷாணத்திற்கு முன்னிலை நவரசவாதம். தங்கத்தை ஆன்மீக சக்தியால் உருவாக்குவது, தங்கத்தை மரத்தின் வேர்கள் கொண்டு உருவாக்குவது, அதனுடைய ஸ்புடம் தயாரிப்பு வெள்ளை நிறமாக மாற்றி திருநூறு போன்று மாற்றி எட்டெழுத்து மந்திரத்தின் வழியாக, எட்டெழுத்தின் மந்திரத்தின் வழியாக நால்வரை கூட்டி சனந்தனன், சனாதனன், ஜனகர், சனத்குமாரர் என்ற 4 வேத சிற்பிகளை அழைத்து அவர்களுக்கு தலைமை ஒன்று வைத்து எட்டெழுத்துக்காரனை தலைமை வைத்து ஸ்புடம் செய்த பின் வெள்ளை திருநூறாக வருகிறது. விபூதி என்பீர்கள். அதை நாராயண மந்திரத்தை கொண்டு பலகாலம் ஆலம் அரசம் என்ற மரத்தின் இடையில் அமர்ந்து வடக்கு திசை நோக்கி பலகாலம் தவம் செய்த பின் சித்தியாகும். சித்தியான பின் இந்த திருநூறு என்று சொல்லக்கூடிய விபூதி தங்கமாக மாற்றப்படுகிறது. தங்கத்தின் தன்மை பூமியிலிருந்து எடுப்பதாக ஐதீகம். தாமிரம், ஈயம், செம்பு, பித்தளை இதுகளை அன்னை பூமிக்கடியில் வைத்திருக்கிறாள். பொன்னும் அன்னை பூமிக்கடியில் வைத்திருக்கிறாள். அதை வெட்டி எடுக்க ஒரு 10 கிலோ பொன் மண்ணை வெட்டெடுக்கிறோம். அதில் ஒரு 4 கிராம் தங்கம் அமையும். பின் அதை ஸ்புடம் செய்ய வேண்டும். அது ஒரு 1/4 கிராமாக அமையும். ஆகவே நவரசவாதத்தின் தன்மையை சனந்தனன், சனாதனன், ஜனகர், ஜனத்குமாரர் என்ற வேதத்தின் தத்துவத்தை ஆராய்ந்தவர்களை முன்வைத்து எட்டெழுத்துக்காரனை வைத்து ஆராதனை செய்ய
வடதிசை அரசு மரத்தின் பொந்தில் அமர்ந்து ஆலம் அரசு. இதில் முக்கியத்துவம் அரசு மரம்தான். ஏன் அரசு மரம்? இது ஸ்புடம் செய்த திருநூரை, அதாவது 9 வகையான வேர்களின் தன்மை கூட்டி, அரசி வேரின் தன்மை அதிகமாக கூட்டி, வடக்கு முகம் நோக்கி பிரார்த்தனை 4 மூலம் 8 எழுத்துக்காரனை வைத்து செய்யக்கூடிய காலத்திலே அந்த திருநீரானது பொங்கி வருகிறது உள்ளங்கையிலே. அதை எடுக்கக்கூடிய காலத்தில் இடக்கையில் ஹஸ்தா என்ற ரேகை, இடக்கையில் ஹஸ்தா என்ற ரேகை, அந்த ஹஸ்தா என்ற ரேகை வழியாக வலக்கையின் இடக்கை ஹஸ்தரேகை உள்ளங்கையில், அது அன்னை ஆதிபராசக்திக்கு சம்பந்தமானது. அதை எடுக்கக்கூடிய காலத்திலே வலது கட்டை விரல், வலது ஆள்காட்டி விரல் எடுக்க பொங்கி வருகிறது. இந்த பிரார்த்தனையின்படி என்ன பொங்கி வருகிறது? ஒரு வெள்ளை கலரான மாவு, அதாவது திருநீறு விபூதி. அது ஒரு சிட்டிக்கை எடுத்து பிரம்மத்தினை தியானிக்க வேண்டும். ஏன் பிரம்மத்தை தியானிக்க வேண்டும்? அந்த பிரம்மம் புராணங்களுக்குள்ளே அடங்கும். 18 புராணங்கள், 108 உபநிடதங்கள், 4 வேதங்கள் பிரம்மத்துக்குள்ளே அடக்கம். ஆகவே பிரம்மனை தியானம் செய்ய பின் இது பொன்னாக மாறுகிறது. இதற்கு இடையில் பதாஞ்சலி சூத்திரத்தை கற்றவன் பிறப்பிலிருந்தே சந்நியாசியாக வருவதும் உண்டு. இல்லறத்தை விட்டும் சந்நியாசியாக வருவதுண்டு. இவர்கள் இந்த சூத்திரத்தின்படி ஒரு சிட்டிக்கை திருநீரானது 1 கிராம் தங்கமாகிறது. இந்த நவபாஷாணத்திற்கு 9 குண்டுமணி தங்கம் தேவை. 9 குண்டுமணி, 1 ஷவரம் 1 குண்டுமணி. இதுபோன்று அந்த சிலை வடிக்கக்கூடிய தத்துவத்திற்கு தேவையான அளவுக்கு தயார் செய்ய வேண்டும். இதை பொன் எடுப்பதற்கே இத்தனை காலங்கள். முன்னே சொன்ன தாமரமும் ஈயமும் செம்பும் பித்தளையும் போதுமான அளவுக்கு கிடைக்கும். ஆனால் இது சூரணத்தின் தன்மை வாய்ந்தது. சூரணம் என்பது என்ன? மருத்துவ குணம் வாய்ந்த பொடி, மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு பொடி. அந்த பொன் பிரம்மத்தை வழிபட்ட காலத்தில் 4 வேதம், உபநிடதம், புராணங்கள் அதற்குள் அடக்க அன்னை ஆதிபராசக்தி வழி செய்ய வேண்டும். அன்னை ஆதிபராசக்தி வழிவகுத்தால் அதன் நிறம் மஞ்சளாக மாறுகிறது. அவளுடைய சக்தியை அதில் அடக்குகிறாள். அது எது போன்றதென்றால், தந்தை சம்பாதித்து இந்த பகுதி வீட்டை நீ எடுத்துக்கொள், அதுபோன்றுதான் இது. இது சாதாரண மனிதனால் இந்த
நெருப்பின் கலர் தாங்கிய, அதாவது வர்ணம் தாங்கிய மஞ்சள் நிற பொன்னை மனிதனால் தயார் செய்ய முடியாது. நவரசவாதத்தின் தன்மை கிடைத்த பின் நவபாஷாணத்தின் தன்மைக்கு போக வேண்டும். பாஷாணம் என்பது ஒன்று விஷம், பாஷாணம் என்பது மற்றொன்று அந்த விஷத்தை முறிக்கச் செய்யக்கூடிய அருமருந்து. ஏதோ தவறுதலாக இதை தயார் செய்து விட்டாலும் கூட அது கைக்கு கைவல்யமான பின் கூட இதை விடுத்து அந்த மனமானது அன்னையை பற்றி கொள்ளும். எந்த அன்னையை பற்றி கொள்ளும்? ஆதிபராசக்தியை பற்றி கொள்ளும். முடிவு என்ன சொல்கிறது? இந்த நவரசவாதம் நவபாஷம் என்பது வீண் வேலை. அப்படி இருக்க இதை ஏன் அன்கிறாள்? தர்பையை எடுத்துக்கொள்ளுங்கள். கட்டாந்தரையில் அதை அகலமாக விரித்துக் கொள்ளுங்கள். பட்டு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். நீள் சதுரம், 2 சதுரங்களை ஒன்று சேர்க்கும் அளவு பட்டு வஸ்திரத்தை விரித்து அதில் தர்பையை விரித்து விடுங்கள். தரையில் தர்பை, மேல் பட்டு வஸ்திரம், அதற்கு மேல் தர்பை, அதற்கு மேல் பட்டு வஸ்திரம். வடக்கு முகம் நோக்கி இந்த 8 எழுத்து மந்திரத்தை உச்சரித்த பின் கைவல்யம் ஆகும். தர்பைக்கு இந்த சக்தி. சரி, இதை ஏற்கலாகாது. கிரகணங்கள் வரக்கூடிய காலத்திலே தின்பண்டங்களில் இந்த தர்பையை நாம் விடுகிறோம். இத்தனை வகைகளை அன்னை காட்டி கொடுக்கிறாள். இத்தனை வகையை அன்னை காட்டி கொடுக்கிறாள். இந்த தங்கம் தயார் செய்தது கொதிக்கக்கூடிய நெருப்பின் தன்மையில் இந்த தங்கம் வெளிவருகிறது. ஆனால் இதன் மூலம் எதிலிருந்து வந்தது? ஒரு வெண்ணிற திருநூறு விபூதி என்ற தன்மையில் வருகிறது. பூத்தல் என்பது பெயர். சாம்பல், பொன் என்று சொல்கிறோமே, அது என்ன தெரிகிறதா? ஒரு சாம்பல். அந்த சாம்பலின் வர்ணம் வெள்ளையாக மாறுகிறது. கோல்டு, கோல்டுக்கு அடுத்தது என்ன விலை உயர்ந்தது? பிளாட்டினம். உங்களுக்கு தெரிந்தது. பிளாட்டினம் என்ன வர்ணத்தில் இருக்கிறது? வெளிர் வர்ணமாகத்தான் இருக்கும். இதைவிட உயர்ந்த விலை அது. ஆனால் மனிதனுக்கு தெரிந்தது என்ன? தங்கம். தங்கத்தின் நேர்த்தியான வர்ணம் வெள்ளை. ஆனால் அன்னை ஏமாற்றுகிறாள், விளையாட்டை காட்டுகிறாள். என்ன நிறம் என்று? மஞ்சள் நிறம் என்று. இதை கண்டுபிடிப்பதற்காகவே நவபாஷாணத்தையும் நவரசவாதத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மாயாவி இந்த பெண் இருக்கிறாளே, மாயாவி. யார் இந்த மாயாவி? ஆதி பராசக்தி என்ற பெண் மாயாவி. அதற்காகத்தான் கண்ணன் என்ற ஒரு கீர்த்தியான தெய்வத்தை படைத்து தன்னுடைய மாயாசக்திகள் அவனிடத்திலே கொடுத்திருக்கிறாள். என்ன விசித்திரமான நிலை! இதை செய்யக்கூடிய காலத்தில் செய்யலாகாது என்பது எமது விருப்பம். செய்ய வேண்டிய அவசியமில்லை. அன்னையை நினைக்கும் காலத்தில் தேவையான அனைத்தையும் கொடுக்கிறாள். உலகத்திற்காக நீ செய்ய வேண்டி நினைத்தால் உன்னை திருமூலர் தத்துவத்திற்கு அழைத்து சென்று கூடு விட்டு கூடு பாய்ந்தானாம். அருணகிரிநாதன் கதை என்னையானது? அருணகிரிநாதன் என்ன, நான் கிளிவர்ணத்திலே இருக்கிறான். இது தேவையில்லாத விஷயம். திருமூலரின்
தத்துவத்திற்கு அழைத்து சென்று பின்னர் உன்னை போகரி நிலைக்கு அழைத்து செல்கிறார். நீ பதாஞ்சலி சூத்திரத்தின் வழிக்கு வரும்போதே உன்னுடைய ஆயுள் காலம் பல ஆயிரம் காலங்கள் நீட்டிக்கப்படுகிறது. ஏன் பல ஆயிரம் ஆண்டுகள் நீட்டிக்கப்படுகிறது? ஒரு நாளைக்கு 21,600 முறை உள்ளுக்கும் வெளியுக்கும் மூச்சு விடுகிறோம். இத்தனை மூச்சு உள் சென்று வெளிவந்தால் மரணம் என்று ஒரு கணக்கு உண்டு. பதாஞ்சலி சூத்திரம் கற்றுக்கக்கூடிய காலத்திலே கற்கும் காலத்தில் கும்பகம், ரேசகம், பூரகம் என்ற 3 தன்மைகள் வருகிறது. இந்த கும்பகத்தன்மை வரக்கூடிய காலத்தில், அதாவது மூச்சை உள் நிறுத்துதல், யோகாபியாசம் பயிலக்கூடிய காலத்தில் மூச்சை உள்ளே நிறுத்தி விட்டீர்கள். இந்த மூச்சை உள்ளே நிறுத்தக்கூடிய கைவல்யம் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள். இல்லறத்தில் இருந்தோனும் தனிமைப்படுத்தப்படுகிறான். தனிமைப்படுத்தப்பட்ட பின் ஒரு முறை உள்மூச்சை வாங்கி கும்பகமானதற்கு பின் 12 ஆண்டுகள் கும்பகம் இருந்து 12வது ஆண்டு முடியக்கூடிய தருவாயில் உள்ளிருந்த காற்று வெளியே வருகிறது. இது அரைக்காற்று. மற்ற அரைக்காற்று மீண்டும் வெளியே 12 வருடங்கள், 24 ஆண்டுகள் ஒரு பிராணத்தின் உள்வெளி. இது பதாஞ்சலி சூத்திரத்தின் தத்துவார்த்தம். இப்படி அவன் எத்தனை காலம் இருந்தானோ யாருக்கு தெரியும்? அவன்தான் பதாஞ்சலி சூத்திரத்தை வித்திட்டவன். இதை ஏற்கலாக அது நல்லதை ஏற்பதில்லை. ரமணர் குகையில் 12 ஆண்டுகள் தவம் இருந்தானாம். 12 ஆண்டுகள் அடுத்தொரு தபசீலர் கண்டு இவனை வெளியே எடுக்க சொன்னார். எப்படி 12 ஆண்டு இருந்தது? ஒரு தொடை வழியாக எறும்பு புற்று வைத்து வெளிவந்ததாம். இது பதாஞ்சலி சூத்திரத்தின் பிராணத்தின் பதப்படுத்தக்கூடிய நிலை. பொன்மேல் ஆசை வருமா? பொன்மேல் ஆசை வராது. அவளுடைய 18 கைகளை காட்டுகிறாள். எனக்கு முன்னே ஒருத்தி இருக்கிறாள், அவளுக்கு 16 கைகள், மகாலட்சுமி. நான் லவத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறேன் 9 தேவதைகள். 9 2 18 கைகள். இப்பொழுது பதாஞ்சலியின் தத்துவத்திலிருந்து வேறுபட்டு அன்னையானவள் ஏன் இந்த பதாஞ்சலி? இதை கற்றால்தான் நவபாஷாணத்திற்கு முன் இருக்கக்கூடிய நவரசவாதத்தின் தன்மையை, வெள்ளை நிறம் கலந்த பொன்னை தயாரிக்க இயலும். அப்படியானால் ஏன் அவள் மஞ்சள் நிறத்தை கொடுத்திருக்கிறாள்? மஞ்சள் கசிந்து வரதான் இது தங்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த சூத்திரத்தின் வித்தையை கற்ற பின்தான் பிரம்மத்தின் தத்துவத்தை அறிய முடியும். அதற்காகத்தான் பொன் பூமிக்குள்ளே பல பாறைகள் வெட்டெடுக்கப்பட்டு சிறு அளவு தங்கம் கிடைக்கிறது. ஏன்? அதில் பிரம்மன் ஒரு கட்டி பொன்னில், பிரம்மன் வடக்கு முகமாக பிரார்த்தனை செய்கிறான். அந்த பிரார்த்தனையின் சக்தியை தெற்கு முகமாக போகாதிருக்க முத்தேவியர் அருள்கின்றனர். பிரம்மன் எதற்காக அங்கே பொன்னில் வடக்கு முகமாக அமர்ந்திருக்கிறான்? பிரம்மத்தின் தன்மை என்ன? ஆயுளை நீட்டி வைப்பது. என்ன ஆயுள்? போகரின் ஆயுள், பதாஞ்சலின் ஆயுள், திருமூலரின் ஆயுள். திருமூலர் திருமந்திரத்தின் தத்துவத்தை படித்து பாருங்களேன்.
ஒரு கன்றுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தவன். நாம் யாருக்காக நம் வாழ்க்கையை வாழ்கிறோம்? நமக்காக நாம் வாழ்வது எப்படி என்றே தெரியவில்லை. எத்தனை கோணலான புத்தி! மனதை தொட்டு பார்த்தால் நாமே எத்தனை பேர் அழித்திருப்போம். அதில் ஆனந்தம் வராது. இந்த வடக்கு முகமாக பிரம்மம் தங்கத்திலே அமர்ந்திருப்பதால் அவன் மகாவிஷ்ணுவை தொழுகிறான் என்பது பொருள். வடக்கு முகமாக பிரம்மம் அமர்ந்து விஷ்ணுவை தொழுவது தெரிகிறது. எப்பொழுது? பதாஞ்சலி சூத்திரத்தின் கும்பகம், ரேசகம், பூரகம் கற்ற பின். பிராணாயாமம் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறார்கள். யோகா கிளாஸ். உடலின் மேற்பகுதியை அழகாக வைப்பது ஹடயோகம். அதற்கு கூட யோகா கிளாஸ் என்பது பெயர். யோகா எக்ஸசைஸ். This is called only yoga exercise. உடலுக்கு மேல் இந்த பதாஞ்சலி சூத்திரத்தின் தத்துவத்தை 24 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் உள், 12 ஆண்டு வெளி, 24 ஆண்டுகள் கொண்டது ஒரு நாள். மனிதன் இத்தனை வேகத்தில் பயணிக்கிறான். தேவர்களை விட பயணிக்கிறான். 365 நாட்கள் மனிதனுடைய நாட்கள். ஒரு வருடம் தேவனுக்கு ஒரு நாள் ஆகிறது. பதாஞ்சலி இந்த சூத்திரத்தை விரிவாக்கினான். எப்படி விரிவாக்கினான்? தேவனை மிஞ்சிவிட்டான். அதற்கு யார் அருள் கொடுத்தது? அன்னை ஆதி பராசக்தி. இவளை எங்கு போய் தேட வேண்டும்? உனக்குள்ளே உண்டு. பதாஞ்சலியை நிர்மாணித்தாள். பதாஞ்சலியை நிர்மாணித்தாள். அரை அரை மூச்சு ஒன்றிணைய ஒரு மூச்சு 24 ஆண்டுகள். அப்படி 10 மூச்சை வைத்துக் கொள்ளுங்கள். 240 ஆண்டுகள் நம் உடன் பிறந்தோர் இருப்பனரா? நம்மை பெற்றவள் இருப்பாளா? பெற்றெடுத்து விதை பரிமாற்றம் செய்தானே அவன்தான் இருப்பானா? இந்த வித்தை கற்றவனுக்கு பொன்னின் தன்மை, நவராசவாதத்தின் தன்மை தெரியும். இது தேவைதானா? அவள் காலை பற்றி கொள்ளும். உலகத்திற்கு உன்னால் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதை அவள் சொல்லி நீ செய்கிறாய். இதற்கு நவபாஷாணத்தின் தத்துவம் தேவையில்லை. இதற்கு நவபாஷாணத்தின் தத்துவம் தேவையில்லை. நவரசவாதம் தேவையில்லை. நம்மோடு பிறந்த மக்களே இருப்பதில்லை. இப்படி 10 என்பது 100ஆக வைத்துக் கொள்ளுங்கள். 2400 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு சாதாரண ஆயுள். தெய்வங்களை மிஞ்சி விடுகிறான் மனிதன். ஆனாலும் பதாஞ்சலி சூத்திரம் கற்று உயிரை வேறிடத்தில் வைத்து காத்து திருமூலர் மந்திரத்தை கற்றவன் கூட முடிவில் இவை அனைத்தும் சாதாரணம், இவை அனைத்தும் சாதாரணம், ஆதி பராசக்தியின் பாதத்தை பற்றிக் கொள்வோம். எவ்வளவு எளிது! அவன் வாழ்ந்தான், இவன் வாழ்ந்தான், இவன் வாழ்ந்தான். உன்னால் அதுபோல் வாழ முடிகிறதா? ராமனுக்கு ஹரிச்சந்திரனுடைய கதையை சொன்னார்கள்.
அவனை விட நன்றாக வாழ்ந்து காட்டினான் ராமன். எத்தனை ராமர் இருக்கிறார்? எத்தனை இஷ்வாகு மன்னனின் கோத்திரங்கள் வருகிறது? இல்லை. இது போக போகர் அடுத்து ஆயுள் காலத்தின் நிர்ணயத்தை பாருங்களேன். ஆயுள் காலத்தின் நிர்ணயத்தை இங்கே சிந்திக்க வேண்டும் நீங்கள். இப்படி ஒரு பொன்னை தயார் செய்வது, இந்த 4 நபர்கள் சனந்தனன், ஜனாதனர், சனகர், சனத்குமாரர் 4. அந்த 4 ஏன் இங்கு இருக்கிறார்கள்? அந்த 4 வேதம் கற்க வேண்டும், ரகசியத்தை கற்க வேண்டும் என்று சொல்கிறார். விஷ்ணுவானவர் தக்ஷணம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி இடத்திலே அருள்கிறாள். அதை இந்த 4 சொல்கிறார். அதில் சொன்னபடி வாழ வேண்டும். இவன் இருப்பதே 60 வருடமோ 80 வருடமோ. சரி, இப்படி இருக்கக்கூடிய பொன்னின் விலைதான் கிருத்தாயுகம், திருத்தாயுகம், துவாபர யுகம் வரை சாதாரணமாக பொற்காசுகளாக இருந்தது. ஆட்டத்திலே கோலி ஆட்டம் ஒன்று உண்டு. கண்ணன் ஆடினானாம், குபேரனிடத்தில் ஆடினானாம். யாரிடத்திலே? குபேரனிடத்திலே ஆடினான். கண்ணனுடைய கஜானா அவ்வளவு பெரிது. அதற்காக தான் கோலி ஆட்டம் ஆடாது சதுரங்கம் வைத்து கவுத்தான். பாண்டவரையும் கௌரவையும் பொன்னாலான கோலி உருண்டடைகளை வைத்து ஆடினானாம். அவ்வளவு மலிவு, மனம் மலிவு. மனம் இருள், தங்கத்தின் விலை அதிகம். ஆதிபராசக்தி அன்னையின் அனைத்து தன்மைகளும் 72,500 கோடியை 72,500 கோடியால் பெருக்க எத்தனை இலக்கம் வருமோ அத்தனை சக்தி அவளுடையது அதில் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் பெண்ணுக்கு மாங்கல்யத்தை 4 கிராம் பொன்னிலே செய்வது. எத்தனை கிராம்? 4 வேதங்களுக்கு 4 கிராம், ஒவ்வொரு கிராம். அரை சவரம் என்பான். அதை 50 சவரத்தில் மாட்டிக்கொள்வதில்லை. அந்த திருமாங்கல்யத்திற்குள்ளே பிரம்மன் வடக்கு நோக்கி தவம் செய்கிறான். கேட்பீர், அவள் தெற்கு நோக்கி போனால் என்ன? அவள் எந்த பக்கம் போனாலும் திருமாங்கல்யவதி, அவள் அந்த பிரம்மத்தின் நோக்கம் வடக்கு நோக்கி தான் போகிறது. அந்த பிரம்மத்தின் நிலை தெற்கு நோக்கக்கூடிய காலத்தில் அவளுடைய இல்லத்தரசன் நோய்வாய்ப்படுகிறான். இந்த நிலையில்தான் இந்த பொன்னை தயாரிக்க வேண்டும். சரி, பொன் தயாரிக்கப்பட்டு விட்டது. அது மஞ்சள் நிறத்தில் வந்துவிட்டது, பூத்து வெண்கலரில் வந்துவிட்டது. இது உண்மையான தங்கம்தானா? இது பதாஞ்சலி சூத்திரத்தின், திருமூலரின் சூத்திரத்தில், போகர் சூத்திரத்தில் வந்ததா? நகை வாங்குகிறீர்கள், வாங்கும்போது பிரச்சனை இல்லை. விற்கும் போது உண்மைதானா பொய்தானா? தங்கத்தை உரைத்து பார்ப்பது கல்லில், தங்கம் தங்கத்தில் உரைப்பதில்லை. கல் உரைப்பது தங்கம். 1 கிராம் தங்கம் அதிலே சென்றுவிடும். 27 கிராம் 26 கிராம் ஆகும். உரைப்பது எங்கு? கல்லில். அதனால்தான் போகர் வந்து பழனி முருகனை கல் ரூபமான சிற்பத்தின் சிலையிலே வடித்து கொடுத்திருக்கிறார். அன்னையை எங்கடைக்கிருக்கிறான்? நீ ஒரு மாயாவி, பெண்ணாக இருந்து மாயத்தின் சித்தத்தை செய்கிறாய். ஆகவே
உன் அருள்படி உண்மை போக தத்துவத்தின் ஆக்கி வடித்து இந்த கல்லுக்குள்ளே பழனி முருகனுக்கு நீ உன்னுடைய சக்திகளை கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டு முடித்தான். நடக்கக்கூடிய விஷயமா இது? நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அரசர்க்குள் ஏன் அமர்த்தினாள்? அரசம் வேர். சிந்திக்க வேண்டும். அரசம் வேர். அந்த சாறு வழியாகத்தான் பிரம்மனின் மூச்சு ஓடுகிறது. சரி, பொன் தயாரிக்கப்பட்டு விட்டது. அந்த பொன் சீரான பொன்னா? அதை ஆராய்ச்சி செய்ய ஒருவன் வருகிறான். நீ நவரசவாதமும் நவபாஷாணத்துக்கும் உண்டான மூலப்பொருளின் தங்கத்தை சேர்த்து விட்டாய். முத்திரை பதித்து கொடுக்கிறான். என்ன முத்திரை? பதிப்பது யார்? குரு பகவான். ஆகவே பொன்னின் தரத்தை சீர் செய்வதற்கு குரு பகவானை வைத்தாள். ஏன் குரு பகவானை வைத்தாள்? அவன் பிரம்மத்தின் நிழல் கூட மற்றொரு திசையை தாக்காமல் வடக்கு நோக்கி அன்னையின் பாதத்தை தியானிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு தலைவனை நியமித்தாள். அவன்தான் குரு பகவான். சொல்கிறாள், தர்பையை எடுத்துக்கொள்ளுங்கள், கட்டாந்தரையில் அதை அகலமாக விரித்துக் கொள்ளுங்கள், பட்டு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள், நீள் சதுரம் 2 சதுரங்களை ஒன்று சேர்க்கும் அளவு பட்டு வஸ்திரத்தை விரித்து அதில் தர்பையை விரித்து விடுங்கள். தரையில் தர்பை, மேல் பட்டு வஸ்திரம், அதற்கு மேல் தர்பை, அதற்கு மேல் பட்டு வஸ்திரம். வடக்கு முகம் நோக்கி இந்த 8 எழுத்து மந்திரத்தை உச்சரித்த பின் கைவல்யம் ஆகும். தர்பைக்கு இந்த சக்தி. சரி, இதை ஏற்கலாகாது. கிரகணங்கள் வரக்கூடிய காலத்திலே தின்பண்டங்களில் இந்த தர்பையை நாம் விடுகிறோம். இத்தனை வகைகளை அன்னை காட்டி கொடுக்கிறாள். இத்தனை வகையை அன்னை காட்டி கொடுக்கிறாள். இந்த தங்கம் தயார் செய்தது கொதிக்கக்கூடிய நெருப்பின் தன்மையில் இந்த தங்கம் வெளிவருகிறது. ஆனால் இதன் மூலம் எதிலிருந்து வந்தது? ஒரு வெண்ணிற திருநூறு விபூதி என்ற தன்மையில் வருகிறது. பூத்தல் என்பது பெயர். சாம்பல். பொன் என்று சொல்கிறோமே, அது என்ன தெரிகிறதா? ஒரு சாம்பல். அந்த சாம்பலின் வர்ணம் வெள்ளையாக மாறுகிறது. கோல்டு. கோல்டுக்கு அடுத்தது என்ன விலை உயர்ந்தது? பிளாட்டினம். உங்களுக்கு தெரிந்தது. பிளாட்டினம் என்ன வர்ணத்தில் இருக்கிறது? வெளிர் வர்ணமாகத்தான் இருக்கும். இதைவிட உயர்ந்த விலை அது. ஆனால் மனிதனுக்கு தெரிந்தது என்ன? தங்கம். தங்கத்தின் நேர்த்தியான வர்ணம் வெள்ளை. ஆனால் அன்னை ஏமாற்றுகிறாள், விளையாட்டை காட்டுகிறாள். என்ன நிறம் என்று? மஞ்சள் நிறம் என்று. இதை கண்டுபிடிப்பதற்காகவே நவபாஷாணத்தையும் நவரசவாதத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மாயாவி இந்த பெண் இருக்கிறாளே, மாயாவி. யார் இந்த மாயாவி? ஆதி பராசக்தி என்ற பெண் மாயாவி. அதற்காகத்தான் கண்ணன் என்ற ஒரு
கீர்த்தியான தெய்வத்தை படைத்து தன்னுடைய மாயாசக்திகள் அவனிடத்திலே கொடுத்திருக்கிறாள். என்ன விசித்திரமான நிலை! இதை செய்யக்கூடிய காலத்தில் செய்யலாகாது என்பது எமது விருப்பம். செய்ய வேண்டிய அவசியமில்லை. அன்னையை நினைக்கும் காலத்தில் தேவையான அனைத்தையும் கொடுக்கிறாள். உலகத்திற்காக நீ செய்ய வேண்டி நினைத்தால் உன்னை திருமூலர் தத்துவத்திற்கு அழைத்து சென்று கூடு விட்டு கூடு பாய்ந்தானாம். அருணகிரிநாதன் கதை என்னையானது? அருணகிரிநாதன் என்ன, நான் கிளிவர்ணத்திலே இருக்கிறான். இது தேவையில்லாத விஷயம். திருமூலரின் தத்துவத்திற்கு அழைத்து சென்று பின்னர் உன்னை போகரின் நிலைக்கு அழைத்து செல்கிறார். நீ பதாஞ்சலி சூத்திரத்தின் வழிக்கு வரும்போதே உன்னுடைய ஆயுள் காலம் பல ஆயிரம் காலங்கள் நீட்டிக்கப்படுகிறது. ஏன் பல ஆயிரம் ஆண்டுகள் நீட்டிக்கப்படுகிறது? ஒரு நாளைக்கு 21,600 முறை உள்ளுக்கும் வெளியுக்கும் மூச்சு விடுகிறோம். இத்தனை மூச்சு உள் சென்று வெளிவந்தால் மரணம் என்று ஒரு கணக்கு உண்டு. பதாஞ்சலி சூத்திரம் கற்றுக்கக்கூடிய காலத்திலே கற்கும் காலத்தில் கும்பகம், ரேசகம், பூரகம் என்ற 3 தன்மைகள் வருகிறது. இந்த கும்பகத்தன்மை வரக்கூடிய காலத்தில், அதாவது மூச்சை உள் நிறுத்துதல், யோகாபியாசம் பயிலக்கூடிய காலத்தில் மூச்சை உள்ளே நிறுத்தி விட்டீர்கள். இந்த மூச்சை உள்ளே நிறுத்தக்கூடிய கைவல்யம் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள். இல்லறத்தில் இருந்தோனும் தனிமைப்படுத்தப்படுகிறான். தனிமைப்படுத்தப்பட்ட பின் ஒரு முறை உள்மூச்சி வாங்கி கும்பகமானதற்கு பின் 12 ஆண்டுகள் கும்பகம் இருந்து 12வது ஆண்டு முடியக்கூடிய தருவாயில் உள்ளிருந்த காற்று வெளியே வருகிறது. இது அரைக்காற்று. மற்ற அரைக்காற்று மீண்டும் வெளியே 12 வருடங்கள், 24 ஆண்டுகள் ஒரு பிராணத்தின் உள்வெளி. இது பதாஞ்சலி சூத்திரத்தின் தத்துவார்த்தம். இப்படி அவன் எத்தனை காலம் இருந்தானோ யாருக்கு தெரியும்? அவன்தான் பதாஞ்சலி சூத்திரத்தை வித்திட்டவன். இதை ஏற்கலாகாது, நல்லதை ஏற்பதில்லை. ரமணர் குகையில் 12 ஆண்டுகள் தவம் இருந்தானாம். 12 ஆண்டுகள் அடுத்தொரு தபசீலர் கண்டு இவனை வெளியே எடுக்க சொன்னார். எப்படி 12 ஆண்டு இருந்தது? ஒரு தொடை வழியாக எறும்பு புற்று வைத்து வெளிவந்ததாம். இது பதாஞ்சலி சூத்திரத்தின் பிராணத்தின் பதப்படுத்தக்கூடிய நிலை. பொன்மேல் ஆசை வருமா? பொன்மேல் ஆசை வராது. அவளுடைய 18 கைகளை காட்டுகிறாள். எனக்கு முன்னே ஒருத்தி இருக்கிறாள், அவளுக்கு 16 கைகள், மகாலட்சுமி. நான் லவத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறேன் 9 தேவதைகள், 9 18 கைகள். இப்பொழுது பதாஞ்சலியின் தத்துவத்திலிருந்து வேறுபட்டு அன்னையானவள் ஏன் இந்த பதாஞ்சலி? இதை கற்றால்தான் நவபாஷாணத்திற்கு முன் இருக்கக்கூடிய நவரசவாதத்தின் தன்மையை, வெள்ளை நிறம் கலந்த பொன்னை தயாரிக்க இயலும். அப்படியானால் ஏன் அவள் மஞ்சள் நிறத்தை கொடுத்திருக்கிறாள்? மஞ்சள் கசிந்து வரதான் இது தங்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த சூத்திரத்தின் வித்தையை கற்ற பின்தான் பிரம்மத்தின் தத்துவத்தை அறிய முடியும். அதற்காகத்தான் பொன் பூமிக்குள்ளே பல பாறைகள் வெட்டெடுக்கப்பட்டு சிறு அளவு தங்கம் கிடைக்கிறது. ஏன்? அதில் பிரம்மன் ஒரு கட்டி பொன்னில், பிரம்மன் வடக்கு முகமாக பிரார்த்தனை செய்கிறான்.
அந்த பிரார்த்தனையின் சக்தியை தெற்கு முகமாக போகாதிருக்க முத்தேவியர் அருள்கின்றனர். பிரம்மன் எதற்காக அங்கே பொன்னில் வடக்கு முகமாக அமர்ந்திருக்கிறான்? பிரம்மத்தின் தன்மை என்ன? ஆயுளை நீட்டி வைப்பது. என்ன ஆயுள்? போகரின் ஆயுள், பதாஞ்சலின் ஆயுள், திருமூலரின் ஆயுள். திருமூலர் திருமந்திரத்தின் தத்துவத்தை படித்து பாருங்களேன். ஒரு கன்றுக்காக தன் வாழ்க்கையை கொடுத்தவன். நாம் யாருக்காக நம் வாழ்க்கையை வாழ்கிறோம்? நமக்காக நாம் வாழ்வது எப்படி என்றே தெரியவில்லை. எத்தனை கோணலான புத்தி! மனதை தொட்டு பார்த்தால் நாமே எத்தனை பேர் அழித்திருப்போம். அதில் ஆனந்தம் வராது. இந்த வடக்கு முகமாக பிரம்மம் தங்கத்திலே அமர்ந்திருப்பதால் அவன் மகாவிஷ்ணுவை தொழுகிறான் என்பது பொருள். வடக்கு முகமாக பிரம்மம் அமர்ந்து விஷ்ணுவை தொழுவது தெரிகிறது. எப்பொழுது? பதாஞ்சலி சூத்திரத்தின் கும்பகம், ரேசகம், பூரகம் கற்ற பின். பிராணாயாமம் எப்பொழுது சொல்லிக் கொடுக்கிறார்கள்? யோகா கிளாஸ். உடலின் மேற்பகுதியை அழகாக வைப்பது ஹடயோகம். அதற்கு கூட யோகா கிளாஸ் என்பது பெயர். யோகா எக்ஸசைஸ். திஸ் இஸ் கால்ட் ஒன்லி யோகா எக்ஸசைஸ். உடலுக்கு மேல் இந்த பதாஞ்சலி சூத்திரத்தின் தத்துவத்தை 24 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் உள், 12 ஆண்டு வெளி, 24 ஆண்டுகள் கொண்டது ஒரு நாள். மனிதன் இத்தனை வேகத்தில் பயணிக்கிறான். தேவர்களை விட பயணிக்கிறான். 365 நாட்கள் மனிதனுடைய நாட்கள். ஒரு வருடம் தேவனுக்கு ஒரு நாள் ஆகிறது. பதாஞ்சலி இந்த சூத்திரத்தை விரிவாக்கினான். எப்படி விரிவாக்கினான்? தேவனை மிஞ்சிவிட்டான். அதற்கு யார் அருள் கொடுத்தது? அன்னை ஆதி பராசக்தி. இவளை எங்கு போய் தேட வேண்டும்? உனக்குள்ளே உண்டு. பதாஞ்சலியை நிர்மாணித்தாள். பதாஞ்சலியை நிர்மாணித்தாள். அரை அரை மூச்சு ஒன்றிணைய ஒரு மூச்சு 24 ஆண்டுகள். அப்படி 10 மூச்சை வைத்துக் கொள்ளுங்கள். 240 ஆண்டுகள் நம் உடன் பிறந்தோர் இருப்பனரா? நம்மை பெற்றவள் இருப்பாளா? பெற்றெடுத்து விதை பரிமாற்றம் செய்தானே அவன்தான் இருப்பானா? இந்த வித்தை கற்றவனுக்கு பொன்னின் தன்மை, நவராசவாதத்தின் தன்மை தெரியும். இது தேவைதானா? அவள் காலை பற்றி கொள்ளும். உலகத்திற்கு உன்னால் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதை அவள் சொல்லி நீ செய்கிறாய். இதற்கு நவபாஷாணத்தின் தத்துவம் தேவையில்லை. இதற்கு நவபாஷாணத்தின் தத்துவம் தேவையில்லை. நவரசவாதம் தேவையில்லை. நம்மோடு பிறந்த மக்களே இருப்பதில்லை. இப்படி 10 என்பது 100ஆக வைத்துக் கொள்ளுங்கள். 2400 ஆண்டுகள் ஒரு மனிதனுக்கு சாதாரண ஆயுள். தெய்வங்களை மிஞ்சி விடுகிறான் மனிதன்.
ஆனாலும் பதாஞ்சலி சூத்திரம் கற்று உயிரை வேறிடத்தில் வைத்து காத்து திருமூலர் மந்திரத்தை கற்றவன் கூட முடிவில் இவை அனைத்தும் சாதாரணம், இவை அனைத்தும் சாதாரணம், ஆதி பராசக்தியின் பாதத்தை பற்றிக் கொள்வோம். எவ்வளவு எளிது! அவன் வாழ்ந்தான், இவன் வாழ்ந்தான், இவன் வாழ்ந்தான். உன்னால் அதுபோல் வாழ முடிகிறதா? ராமனுக்கு ஹரிச்சந்திரனுடைய கதையை சொன்னார்கள். அவனை விட நன்றாக வாழ்ந்து காட்டினான் ராமன். எத்தனை ராமர் இருக்கிறார்? எத்தனை இஷ்வாகு மன்னனின் கோத்திரங்கள் வருகிறது? இல்லை. இது போக போகர் அடுத்து ஆயுள் காலத்தின் நிர்ணயத்தை பாருங்களேன். ஆயுள் காலத்தின் நிர்ணயத்தை இங்கே சிந்திக்க வேண்டும் நீங்கள். இப்படி ஒரு பொன்னை தயார் செய்வது, இந்த 4 நபர்கள் சனந்தனன், ஜனாதனர், சனகர், சனத்குமாரர் 4. அந்த 4 ஏன் இங்கு இருக்கிறார்கள்? அந்த 4 வேதம் கற்க வேண்டும், ரகசியத்தை கற்க வேண்டும் என்று சொல்கிறார். விஷ்ணுவானவர் தட்சிணம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி இடத்திலே அருள்கிறாள். அதை இந்த 4 சொல்கிறார். அதில் சொன்னபடி வாழ வேண்டும். இவன் இருப்பதே 60 வருடமோ 80 வருடமோ. சரி, இப்படி இருக்கக்கூடிய பொன்னின் விலைதான் கிருத்தாயுகம், திருத்தாயுகம், துவாபர யுகம் வரை சாதாரணமாக பொற்காசுகளாக இருந்தது. ஆட்டத்திலே கோலி ஆட்டம் ஒன்று கண்ணன் ஆடினானாம். குபேரனிடத்தில் ஆடினானாம். யாரிடத்திலே? குபேரனிடத்திலே ஆடினான். கண்ணனுடைய கஜானா அவ்வளவு பெரிது. அதற்காக தான் கோலி ஆட்டம் ஆடாது சதுரங்கம் வைத்து கவுத்தான். பாண்டவரையும் கௌரவையும் பொன்னாலான கோலி உருண்டைகளை வைத்து ஆடினானாம். அவ்வளவு மலிவு, மனம் மலிவு. மனம் இருள், தங்கத்தின் விலை அதிகம். ஆதிபராசக்தி அன்னையின் அனைத்து தன்மைகளும் 72,500 கோடியை 72,500 கோடியால் பெருக்க எத்தனை இலக்கம் வருமோ அத்தனை சக்தி அவளுடையது அதில் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் பெண்ணுக்கு மாங்கல்யத்தை 4 கிராம் பொன்னிலே செய்வது. எத்தனை கிராம்? 4 வேதங்களுக்கு 4 கிராம், ஒவ்வொரு கிராம். அரை சவரம் என்பான். அதை 50 சவரத்தில் மாட்டிக்கொள்வதில்லை. அந்த திருமாங்கல்யத்திற்குள்ளே பிரம்மன் வடக்கு நோக்கி தவம் செய்கிறான். கேட்பீர், அவள் தெற்கு நோக்கி போனால் என்ன? அவள் எந்த பக்கம் போனாலும் திருமாங்கல்யவதி, அவள் அந்த பிரம்மத்தின் நோக்கம் வடக்கு நோக்கி தான் போகிறது. அந்த பிரம்மத்தின் நிலை தெற்கு நோக்கக்கூடிய காலத்தில் அவளுடைய இல்லத்தரசன் நோய்வாய்ப்படுகிறான். இந்த நிலையில்தான் இந்த பொன்னை தயாரிக்க வேண்டும். சரி, பொன் தயாரிக்கப்பட்டு விட்டது. அது மஞ்சள் நிறத்தில் வந்துவிட்டது, பூத்து வெண்கலரில் வந்துவிட்டது. இது உண்மையான தங்கம்தானா? இது பதாஞ்சலி சூத்திரத்தின், திருமூலரின் சூத்திரத்தில், போகர் சூத்திரத்தில் வந்ததா? நகை வாங்குகிறீர்கள், வாங்கும்போது பிரச்சனை இல்லை. விற்கும் போது உண்மைதானா பொய்தானா?
தங்கத்தை உரைத்து பார்ப்பது கல்லில், தங்கம் தங்கத்தில் உரைப்பதில்லை. கல் உரைப்பது தங்கம், 1 கிராம் தங்கம் அதிலே சென்றுவிடும். 27 கிராம் 26 கிராம் ஆகும். உரைப்பது எங்கு? கல்லில். அதனால்தான் போகர் வந்து பழனி முருகனை கல் ரூபமான சிற்பத்தின் சிலையிலே வடித்துக் கொடுத்திருக்கிறான். அன்னையை எங்கடைக்கிருக்கிறான்? நீ ஒரு மாயாவி, பெண்ணாக இருந்து மாயத்தின் சித்தத்தை செய்கிறாய். ஆகவே உன் அருள்படி உன்னை போக தத்துவத்தின் ஆக்கி வடித்து இந்த கல்லுக்குள்ளே பழனி முருகனுக்கு நீ உன்னுடைய சக்திகளை கொடுக்குமாறு வேண்டிக் கொண்டு முடித்தான். நடக்கக்கூடிய விஷயமா இது? நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அரசர்க்குள் ஏன் அமர்த்தினாள்? அரசம் வேர். சிந்திக்க வேண்டும். அரசம் வேர். அந்த சாறு வழியாகத்தான் பிரம்மனின் மூச்சு ஓடுகிறது. சரி, பொன் தயாரிக்கப்பட்டு விட்டது. அந்த பொன் சீரான பொன்னா? அதை ஆராய்ச்சி செய்ய ஒருவன் வருகிறான். நீ நவரசவாதமும் நவபாஷாணத்துக்கும் உண்டான மூலப்பொருளின் தங்கத்தை சேர்த்து விட்டாய். முத்திரை பதித்து கொடுக்கிறான். என்ன முத்திரை? பதிப்பது யார்? குரு பகவான். ஆகவே பொன்னின் தரத்தை சீர் செய்வதற்கு குரு பகவானை வைத்தாள். ஏன் குரு பகவானை வைத்தாள்? அவன் பிரம்மத்தின் நிழல் கூட மற்றொரு திசையை தாக்காமல் வடக்கு நோக்கி அன்னையின் பாதத்தை தியானிக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு தலைவனை நியமித்தாள். அவன்தான் குரு பகவான். அவனுடைய மாறுபட்ட வடிவம்தான் தக்ஷம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி. அவன் அமர்ந்திருப்பது ஆலமரத்தின் அரசமரத்தின் இலை. இந்த அரசம்பாலை வைத்த அரசுதான். குருவானவன் நவட்கோட்களிலே ஒருவன், 5வது நிலையிலே இருக்கக்கூடியவன். ஏன் அவனை 5வது நிலையிலே வைத்திருக்கிறாள்? புண்ணியத்தின் தத்துவம் 5வது இலக்கம். புண்ணியத்தின் தத்துவம் 5வது இலக்கம். இந்த புண்ணிய பாவம் என்பது என்ன? புண்ணியம் என்பது இறைவனை அருள்தல். இதனுடைய கூட்டுத்தொகை கூடி வரும் காலத்திலே நெல்லாசான் அமைகிறான். நெல்லாசான் என்பது எதுபோன்று என்றால் பதாஞ்சலி, திருமூலர், போகர் இதுபோன்று அமைகிறார்கள். ஏன் இவர்கள் போன்று அமைய வேண்டும்? எந்த விதமான வில்லங்கங்கள் வராது நவபாஷான நவரசவாத தத்துவத்தை அறிய வேண்டும். அந்த வில்லங்கத்தின் பொருள் என்ன? அந்த வில்லங்கத்தின் பொருள் வாதம். வாதம் என்றால் என்ன? தடை, முடக்கம். அவனுக்கு வாத நோய் வந்தது என்பார். முடக்கம். என்ன முடக்கம்? நவரசவாதத்தின் சித்து, நவபாஷாணத்தின் சித்து முடக்கப்படுவதால் வாதம் என்பது அதற்கு பெயர். அது வராமல் இருப்பதற்காக பிராணனுக்குள்ளே பிராணன் மூச்சு பிராணன் பிராமணனை வைத்தாள். அந்த பிராமணன் யார்? இறைவனை உணர்ந்தவன். இறைவனை உணர்ந்தவன். அந்த இறைவனை உணர்ந்த ஒருவன் பிரம்மன். இதற்கு அதிகாரி குரு. 5
புண்ணியம். இத்தனை புண்ணியங்கள் செய்தே பதாஞ்சலி, திருமூலர், போகர் போன்ற மகான்கள் அமைவார்கள். இதற்கு ஆதாரம் பிரணயாமம். அரசமரத்தின் அடிவேர், ஆணிவேர், சிலம்புவேர். ஆணிவேர் ஒரு 10 அடி 8 அடி 15 அடிக்குள் இருக்கும். சிலம்பு வேர் மேலாக ஓடும். அந்த சிலம்பு வேரை கிருத்திகை, புனர்பூஷம், உத்தரா நட்சத்திரங்களில் ஏன் கிருத்திகையை இங்கே வைக்க வேண்டும்? அது சூரிய கதிரோடு இணைக்கப்பட்டது. எது? சூரிய கதிரோடு இணைக்கப்படுகிறது. கிருத்திகை, லார்ட் சன், அதோடு இணைக்கப்படுகிறது. புனர்பூஷம், அந்த நால்வர்கள் அவரோடு இணைக்கப்படுகிறது. நால்வர்களின் சக்தி பிரம்மத்தோடு இணைக்கப்படுகிறது. பிரம்மத்தின் சக்தி அன்னை பாதத்திலே இணைக்கப்படுகிறது. இது தேவைதானா? நவரசபாதம் இருப்பதை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர்த்து இம்மூவரின் சித்தாந்தம் கிடைக்கிறது. யார்? பதாஞ்சலி, திருமூலர், போகர், இவருடைய சித்தாந்தம் கிடைக்கிறது. அந்த சிலம்பு வேரை எடுத்து சாரெடுத்து கடலை வளர்கிறதே, கடலை, மூக்கு கடலை, அது வளர்ந்து வரும் கால், அதன் நிறம் கூட மஞ்சளாக இருக்கும். கருப்பு உண்டு, வெள்ளை உண்டு. அதை எடுத்து அதிலிருந்து பால் எடுத்து அரசம் பாலுடன் ஒன்றிணைத்து வெண்ணிறமான தங்கத்தை பூத்தல் என்பது பெயர். பூத்தல் என்பது பெயர். புஷ்ப ராகம், கடலையின் சாறு, அரசின் சாறு ஸ்புடம் செய்த பின் அது ஒரு வெண்ணிற கல்லாக வருகிறது. புஷ்ப ராகம். 7 சுரங்களின் தத்துவமும் அதில் அடங்கியிருக்கிறது. அந்த 7 சுரங்களின் தத்துவம் ராகமாலிகா. ராகமாலிகாவின் தாளத்தை செய்வதற்கு ஆட்கள் இல்லை. இப்பொழுது பாடுகிறார்கள், கேட்டிருப்போம். ராகமாலிகா என்பது பாடியவர்கள் யாரும் இப்பொழுது உயிரோடு இல்லை. இந்த தத்துவத்தை அறிந்தால்தான் ராகமாலிகை பாட வரும். ராகம் என்பது வேறு. இப்பொழுது அதை நாம் சொல்ல இயலாது. புஷ்ப ராகம். அதன் தன்மை கூட வெள்ளையாகிறது. கடலையின் தன்மைக்கு போகும். பிரம்மத்திற்கு 4 முகம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த தெற்கு முகம் சில கொனஷ்டைகள் செய்யும். அந்த தெற்கு முகத்தின் சித்தாந்தத்தை அவள் தன்பால் இழுப்பதற்காக அரசத்திலும் கடலையும் விநாயகருடைய தத்துவத்தை, கடலையை பாருங்கள், விநாயகருடைய முகத்திற்கு ஈடாக இணையும். பிரம்மத்தை கொட்டுவது அரசும் கடலையும் தான். சுண்டல் கடலை உள்ளே அதில் விநாயகர் இருக்கிறார். தலைபாகம் அதை போன்றுதான் இருக்கும். பிரம்மத்தை கொட்டுவதற்காக அன்னை அந்த கடலையை வைத்திருக்கிறாள். எவ்வளவு வந்தால் இந்த பொன் சீரானது என்று பொன்வேலைக்காரன் 5வது நிலையில் இருக்கக்கூடிய பூர்வத்தின் தன்மை உணர்ந்த குரு என்று கிரகம் செய்ய வேண்டும். ஒப்புதல். ஓகே.
ஒப்புதல் ஓகே, சீல் அடிப்பது என்பது பெயர். ஆகிவிட்டது. இது முடிந்த பின், அவர் ஒப்புதல் கொடுத்த பின், இந்த பொன்னின் ரேகை கிருத்திகையின் வழியாக ஆதிபராசக்தியின் உடலில் 72,500 கோடி பெருக்கல் 72,500 கோடி, இதை பெருக்கி என்ன தொகை வருகிறதோ அந்த தொகையின் மொத்த அளவின் சக்தியை அவளுடைய நாபியிலிருந்து வெளிப்படுத்தி தொப்புள். கிருத்திகை நட்சத்திரத்திலே இணைத்து மாதத்தில் ஒரு நாள் கிருத்திகை வரும். அதை மேலுக்கு எடுத்து சென்று, உன் முன்னோர்கள் இறந்திருப்பார், நீ இருக்கிறாய், இறந்திருப்பார், முன்னோர்கள் இல்லாது பிறந்திருக்க முடியாது. அது பிதிர்லோகம் எடுத்து சென்று, எது எடுத்து செல்கிறது? அன்னையின் நாபி, ஆதிபராசக்தியின் நாபி. பிதிர்லோகத்திலே இருக்கக்கூடிய முன்னோர்களின் ஆசி பெற்று சூரிய மண்டலத்தை அடைய செய்கிறாய். அது கிருத்திகை நட்சத்திரத்தில் இதை ஸ்புடம் செய்ய வேண்டும். இதை அவள் சொல்கிறாள், அதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவளை பற்றி கொண்டால் தானாக வருகிறது. அவளை பற்றி கொண்டு பாரும். இந்த நவபாஷாணத்திற்கும் நவரசவாதத்திற்கும் சொந்தக்காரி நம் இல்லத்திலே எழுந்தருள்கிறாள். யார் அவள்? ஆதிபராசக்தி. இத்தனை தன்மைக்கும் முன்னோடியாக இருப்பவள் இந்த ஆதிபராசக்தி. இது சூரிய மண்டலம் சேர்ந்தது சரிதானா? அங்கீகாரம் வேண்டுமே. அதற்கு பருவத்திற்கு முன்னால் வரக்கூடிய புனர்வசுவில், புனர்பூசம், குரு பகவான் சூரிய மண்டலத்திற்கு சென்று இந்த சக்திகள் வந்ததா என்று முத்திரை குத்த வேண்டும். இந்த சக்திகள் உத்ரா என்ற நட்சத்திரத்தில் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது. மீண்டும் யாரிடத்திலே வருகிறது? விஷ்ணுவிடத்திலே வருகிறது. ஓம் விஷ்ணு விஷ்ணு நவரசபாத நவரச பிரணவ ஸ்லோகசக்தி நவநவபாஷான நவரசபாத சத்வோதேவி. ஒரு பொன்னின் தரத்தை ஆராய்வதற்கு இத்தனை கடுமையான சக்தி. ஒரு வாதம், இருப்பினும் மனிதன் 6வது அறிவு படைத்தவன். விஞ்ஞானத்தின் நிலையை கடந்ததுதான் இது. ஞானத்தின் நிலை கடந்தது விஞ்ஞானம். அவனே விரதம் இருந்து புதன், அதாவது விஷ்ணு, பிரகஸ்பதி, அதாவது குரு, இவர்களை நம்பாது தானே காற்றின் உடல் கொண்டு, என்ன உடல் கொண்டோ? காற்றின் உடல் கொண்டு வடக்கு நோக்கி வாதம் வந்ததா? வாதம் என்பது தடை, வாதம் என்பது ஒரு நோய். அந்த காற்றானது பிராமண ரூபம் அடைகிறது. பேரூபம் கூட உண்டு. பிரம்மத்தை கையில் பிடித்து அங்கு சென்று பார்த்து வருகிறது. அது உத்தரத்தின் வழியே கீழே இறங்குகிறது.
இதற்குள் 24 வயதோ 30 வயதிலோ ஒருவன் கற்க அடியெடுத்து வைக்க அவனுடைய ஆயுள் காலம் 2000 3000 என்று ஆகிறது. அவனுடைய உற்றாரும் உறவினரும் உண்டோ? அவனுக்கே தான் எங்கிருக்கிறோம் என்று தெரியாது. இந்த காற்று ரூபம் கொண்டவன் எப்படி செல்கிறான்? நீள் சதுரமாக செல்கிறான். 2 சதுரங்களை ஒன்றாக இணைத்தால் நீள் சதுரம். செவ்வகம் என்பார். அந்த காற்று செவ்வகம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எதை தான் மனிதன் ஏற்றுக்கொள்கிறான்? சவப்பெட்டி என்ன வடிவம்? சதுரமாக உண்டா? வட்டமாக உண்டா? சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வேண்டாம். பாடை 6க்கு 2 8. பாடை கட்டுகிறானே என்ன? நீள் சதுரம். சரி, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வேண்டாம். குடியில் போடுகின்றானே மண்ணை தோண்டி என்ன? அதுதான் 2 சதுரங்கள் இணைத்தது நீண்ட சதுரம். மீண்டும் வருவான் என்பது பொருள். அதற்காக இவன் காற்று ரூபத்தை கொண்டு அங்கு சென்று பல ஆயிரம் ஆண்டுகள் அங்கே தங்கிவிடுகிறான். நோக்கு நவரசவாதமும் வேண்டாம், நவபாஷணமும் வேண்டாம். இதை ஆராய்ச்சி செய்து நான் இங்கே கண்டுபிடித்தது, அன்னை தன்னுடைய கிரணசக்திகளால் இதை செய்கிறாள். அவள் பாதங்களை நான் பற்றி கொள்கிறேன் என்று சொல்கிறாள். என்ன ஆனந்தம் இதில்! இப்படி ஒரே ஒரு கேள்வி வரும். நாம் அணிந்திருக்கக்கூடிய தங்கம் தங்கமே அல்ல. இந்த தங்கம் நவபாஷாணத்திற்கு உபயோகப்படாது. ஏன்? அணிந்திருப்பவனே உபயோகப்பட போவதில்லை. அணிந்திருப்பவன் உபயோகமாகுகின்றானா? ஓய் என்றானாம் ஒரு ஐயர். என்ன மாமா என்றானாம். இவனை நீள் சதுரத்திற்கு அனுப்பிவிடுவோம். அவன் நினைத்தானாம் ஏதோ ஊருக்கு அனுப்புகிறார்கள் என்று. அது மேலூர் என்பது தெரியாது. மேலூர். இப்படி அன்னை ஆதிபராசக்தி இதற்குள் அடங்கி இருக்கிறாள். எதற்குள் அடங்கியிருக்கிறாள்? இத்தனை தன்மைகள். ஆனால் இதை எங்கே ஒப்படைத்திருக்கிறாள்? பிரம்மத்திடத்திலே ஒப்படைத்திருக்கிறாள். எனக்கு வேறாக காண வேண்டும் என்றால் இதை கண்டுகொள். அதன் மூலம் நான் தான். எது வேண்டுமோ எடுத்துக்கொள். புல், வைக்கோல், தவிடு, அரிசி. எதை எடுத்துக்கொள்கிறாய்? 6வது அறிவு. அரிசியை மட்டும் உண்கிறாய். வைக்கோலை வெல்லம் வைத்து உண்கிறாயா? வைக்கோலை எவனும் வெல்லம் வைத்து உண்பதில்லை. அரிசிக்குள் வெல்லம் வைப்பான். எவ்வளவு அறிவாளியா! பிரம்மமே இவனிடத்திலே தோற்று போக வேண்டும். கடலையில் வெல்லம், அரிசியில் வெல்லம். இத்தனை ஆனந்தமான மனோநிலை மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. எத்தனை ஆனந்தம், எத்தனை இன்பம், எத்தனை வசதிகளை அன்னை ஆதிபராசக்தி செய்திருக்கிறாள். எத்தனை எத்தனை ஆனந்தம் இதிலே! சித்தாந்தத்தை செலவிட்டு பாரும். நீ யாருக்கும் பகைவன் இல்லை. சரி, யாருக்கும் பகைவன் இல்லை என்பதை விடும். எல்லோருக்கும் நண்பனாகிறாய். உங்கள் மனதை நீங்கள் தட்டி கேட்டு பாருங்கள். எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு? 10 பேரில் 9 பேர் பகை. 10 பேரில் 9 பேர் பகை. நானே இந்த சித்தாந்தத்தை பல்லாயிரம் பக்கங்கள் சொல்லியிருக்கிறேன்.
நான் சொன்னதை எனக்கே தர மறுக்கிறார்கள் எழுத்து வடிவிலே. பகைதானே இது? சொல்லும். ஒருவன் தொண்டையை பிடிக்கிறான் எழுத்திற்கு, ஒருவன் நாபியை பிடிக்கிறான், ஒருவன் பிறப்புருவியை பிடித்து கிழித்து விட்டான், போனது அது, மீண்டும் வராது. இதெல்லாம் பகை. ஒருவனுக்கு 10 பேரும் நண்பராக இருப்பதில்லை. அந்த 10க்கு 10 பேரும் நண்பராக வருவதுதான் இந்த குரு என்று சொல்லக்கூடிய பிரம்மத்தின் தத்துவம் அடங்கிய வாதமற்ற நிலையில் இருக்கக்கூடிய பிராமண தத்துவத்தில் இருக்கக்கூடிய வாதம் பொன். இதைத்தான் மயக்கம் கொண்டு விஷ்ணு திருவரங்கத்திலே படுத்துக்கொண்டு ஆதிசேஷன் விடும் காற்றை கூட நினைக்காமல் படுத்துறங்குகிறான். அந்த படுத்துறங்கும் காலத்திலே அவன் மூச்சு விடக்கூடியது, உள்ளும் வெளியும் வரக்கூடியது அன்னை ஆதி பராசக்தியுடையது. ஆகவேதான் விஷ்ணுவின் அவதாரங்களிலே கண்ணன் அவதாரமும் ராமன் அவதாரமும் மிகவும் இதிகாசங்களை கொடுத்து உலகத்திலே வருகிறது. இறைவன் இல்லை என்பான், அது சகஜமான விஷயம். இல்லாத பொருளை இல்லை என்று சொல்ல வேண்டியதே இல்லை. இல்லாத பொருளை ஏன் ஆராய வேண்டும்? இதை ஆராயலாமா? ஒரு கேள்வி. இதை ஆராயலாம், தப்பேதும் இல்லை. முடிவில் அன்னையின் பாதங்களை தரிசிக்கலாம். இத்தனை வகை ஆராய்ச்சியில் நாம் தெரிந்து கொண்டது என்ன? ஒரு பெண் பிரம்மத்தை கூட ஆட்டி படைக்கிறாள், ஒரு பெண் பிராமணனை ஆட்டி படைக்கிறாள். பிரம்மம் தான் பிராமணன், இது ஜாதி என்பதல்ல. ஒரு பெண் இறைவனை தொழக்கூடிய தடங்கள் வரக்கூடிய வாதத்தை கட்டுப்படுத்துகிறாள். ஒரு திருவாங்கல்யத்திலே அமர்ந்து கொண்டு நான்முகனின் தெற்கு முகமாக இருக்கக்கூடிய முகத்தை சிந்தனை செய்யாமல் விட்டு வடக்கு முகமாக இருக்கக்கூடிய முகத்தின் அருளை திருமாங்கல்யத்திலே பதிய வைக்கிறாள். அதற்காகத்தான் பொன்வேலி. 20 சவரம் பாரமாக இருக்கிறது. இரவிலே தூங்கும் முன் தலையாணி கீழே இருக்கும். பொல்லாததை கட்டி விட்டீர், எடுத்து மாட்டும் அதை ஆணியில். பிரம்மம் என்ன செய்வான்? ஆதிபராசக்தி என்ன செய்யும்? இதெல்லாம் பிரம்மத்துக்குள்ளே அடக்கும். தெற்கு முகமாக இருக்கக்கூடிய முகத்தை கூட, யாருடைய முகம்? பிரம்மத்தின் முகம். பிரம்மத்தை ஏன் அங்கு படைத்தால்? குருவினுடைய ஆசையில் படைத்தால். குருவை ஏன் அங்கு படைத்தால்? புதனுடைய ஆதிக்கத்திலே படைத்தால். புதனை ஏன் அங்கு படைத்தால்? விஷ்ணு பரமாத்மாவின் பாதத்திலே படைத்து விட்டாள். ஒரே ஒரு நவராசவாதத்தின் ஒரு தன்மையும், ஒரு அரசின் தன்மையும், கடலின் தன்மையும், அதன் உள்ள பாலின் தன்மையை கடைந்து எடுப்பதற்கு ஸ்புடம் என்பது பெயர். பொன்னின் நிறத்தை மஞ்சளில் கொணர்ந்து நீள் சதுரவட்டத்திலே வடக்கு நோக்கி தவம் செய்து 3 நட்சத்திரங்களை கடந்து மேல் நோக்கி உத்தரத்தின் வழியே கீழ் வந்து ஆகக்கூடிய வேலையா? நடக்குமாயுது நடக்கும். அன்னையை பாதத்தினை பற்றி கொண்டால் அனைத்தும் ஒரு நொடியில் நடக்கிறது. ஒரே ஒரு நொடி. கேட்போருக்கு ஒரு கேள்வி வரும், இத்தனை செய்கிறீர்களே, சொல்கிறீர்களே, உங்களுக்கு தெரியுமா? இது தேவையற்ற ஒரு விஷயம், தேவையானதல்ல. இது செய்முறை பயிற்சியும் நமக்கு இதில் விருப்பமில்லை. ஆணையிட்டால் முடிந்தால் சொல்கிறோம், அவ்வளவுதான். முடியாதது ஒன்றும் இல்லை. முடிக்கலாம், தேவையற்றது. அன்னையின் பாதம் விலகி இருக்கிறது அல்லவா? இத்தனை ஆனந்தத்தை கொடுப்பது இந்த 5வது இலக்கத்திலே இருக்கக்கூடிய நவபாஷாணத்தின் தத்துவத்தை, அதாவது மலர் செய்கிறாள். 5வது நிலைக்கு மனிதன் வரும்போது தாமிரம், ஈயம், செம்பு,
பித்தளை பொன் 5 கூட்டுகளை செய்யும்போது அதை வடக்கே விரித்து அதை மலர் செய்வது புஷ்பம். அதற்குள்ளே 7 ராகம் ஷா ரீ க மா பா த நீ ச. அதற்குள்ளே 8 எழுத்து மந்திரம், அதற்குள்ளே பஞ்சாட்சரம், அதற்குள்ளே சடாட்சரம். இதற்குத்தான் ராகம் என்பது பெயர். அதைத்தான் ஓம் விஷ்ணு விஷ்ணு நவரசவாத நவரச பிரணவ ஸ்லோகசக்தி நவ நவபாஷான நவரசவாத சத்வோதேவி ரோகவில்லங்க நிவாரணி. ரோகவில்லங்க நிவாரணி என்றால் இதில் ஒரு ஆசை வரும். அந்த ஆசை ஒரு வியாதி. ரோகவில்லங்க நிவாரணி நவரசவாதே நவக்கிரக நவக்கிரகோ லக்ஷ்மி சரஸ்வதி. சரஸ்வதி லக்ஷ்மி சக்தி பூஜா ஸ்லோக. அவர்கள் பூஜை செய்கிறாள். என்ன ரூபத்திலே இருந்து? காளி. காளிக்கே காளி துர்கேம் ஆசை வேண்டாம் என்று மாயை ஏற்பது காளி. லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி அன்னை. தேவி தேவி அனைத்து தேவிகளும் தொழுகிறார்கள். எதை தொழுகிறார்கள்? ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்தே. இந்த நவரசவாதத்தின் தன்மை ஒரு பெண்ணின் பாதத்திலே இருக்கிறது. இந்த நவரசவாதத்தின் தன்மை ஒரு பெண்ணின் வகுடுக்குள்ளே உண்டு. இந்து பெண்கள் வகுடெடுத்து வருகின்றனர். இப்பொழுது ஏதோ தலையில் ஒரு கொப்பரை கவிழ்ந்தது போல் இருக்கிறது முடி. நாகரீகம் வகுடு. அடுத்தது அவர்களுடைய நெற்றியின் புருவமத்தி. அடுத்தது இடது உள்ளங்கையில் அதிகம். வலது உள்ளங்கையிலும் உண்டு, இடது உள்ளங்கை தான். அடுத்தது பெண்குறி. அடுத்தது பெண்ணின் ஆசனம். அடுத்தது அடிப்பாதம். அதனால்தான் விஷ்ணு பதமரேகையை இடப்பாதத்திலும் வலப்பாதத்திலும் வைத்திருக்கிறான். இவை அனைத்தும் ஒன்று கூட்டிய கலவை சக்கரம் சுதர்சனா. ஒரே ஒரு பாஷாணத்தின் தத்துவத்திற்கு இத்தனை வயது கூடுகிறது. திருமூலரும் பதாஞ்சலியும் போகரும் வாழ்ந்த வாழ்க்கை நம்மால் முடியும் அல்லவா? ஆயிலை குட்டி சித்தாந்தத்தை முற்றிக்குள்ளே அடக்கி 3 நட்சத்திரங்களை தொகுத்து வைத்து மண்டலம் சென்று விடுபட்டு அங்கே இருந்து இங்கு வந்து இதுகளை நீ சாதனை செய்கிறாய். இது அழகான ஒரு பெண்ணின் வடிவத்துக்குள்ளே அடைக்கப்பட்ட வடிவம்தான் ஆதி பராசக்தி. இந்த பெண் அனைவருக்கும் சொந்தமானவள். அனைவருக்கும் சொந்தம் என்று சொல்கிறார்கள். யார் என்னை வழிபடுகிறார்களோ இத்தனை தன்மையும் உங்களுக்கு நான் அளிக்கிறேன் என்று சொல்கிறாள். என்ன ஆனந்தம்! சிந்தித்து பாரும். இது அடுத்த பிறப்புக்கும் வருகிறது. இது அடுத்த பிறப்புக்கும் வருகிறது. அடுத்த பிறப்பு எப்படி வருகிறது? முல்லை. அடுத்த பிறப்புக்கு வருவது என்ன? முல்லை மலரில் இருக்கக்கூடிய சாறை எடுத்து இதில் கலக்க அடுத்த பிறப்புக்கும் வருகிறான் மனிதன். இந்த சித்தாந்தத்தை செய்யக்கூடிய ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கை குறுகிய காலம்தான் இருக்கும். இந்த முல்லை மலரின் சாறு அதில் கூட்டும் போது பதாஞ்சலி திருமூலர் போகரின் சக்தியை பெற்று 1000 ஆண்டுகள் அந்த மனிதன் உயிரோடு இருக்கிறான். நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது ஒரே ஒரு வார்த்தை எல்லோருக்கும் தெரியும். மல்லிகை முல்லை வாசனை பொருள்கள் மனிதனுக்கு எங்கே கொடுக்கப்படுகிறது? திருமணமான முன் அன்று இரவு. எத்தனை தரம் வாய்ந்த மலர்கள் இது!
இந்த முல்லை மலருக்குண்டான சக்தி அவளுடைய நாபியிலிருந்து புறப்படுகிறது. அவளுடைய 2 அக்கள் பகுதிகளிலிருந்து புறப்படுகிறது. அவளுடைய காளியாக இருக்கும் காலத்திலே அவளுடைய கோரை பல்லிலிருந்து புறப்படுகிறது. கண்ணின் வெள்ளை இதழிலிருந்து புறப்படுகிறது. அவளுடைய ரோமக்கால்களிலிருந்து அந்த சக்தி புறப்படுகிறது. முல்லை மலருக்கு எத்தனை ஒரு சக்தி! முல்லை மலர் தோட்டத்தை அழித்தவனுக்குத்தான் அடுத்த பிறப்பிலே வாரிசுதாரர்கள் வருவதில்லை, பிதிர்பிண்டங்கள் போவதில்லை. இது தெய்வத்தின் ரகசியம். இவை அனைத்து சக்திகளும் தாமரை மலருக்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறாள். இந்த அனைத்து சக்திகளும் தாமரை மலருக்குள்ளே அடைத்து வைத்திருக்கிறாள். ஒரு பிராணனை உண்டு பண்ணுவது முல்லை. எருக்க மலரை மோர்ந்து பார்ப்பாயா? எருக்க மாலையை அணிந்து கொள்வாயா? விநாயகருக்குத்தான் அணிய வேண்டுமாம். இவனுக்கும் அணிவார்கள் எருக்க மாலை. படுத்துறங்கி பேசாத போது தாரை தப்பட்டையோடு கவனமாக வருவது வாயில் துளசியும். டேய், ஆண்டவன் இல்லை என்றாய், அதற்காக உனக்கு வாயிலே பச்சரிசியும் துளசியும். திரும்பி வந்தால் இந்த கோளாறான புத்தி வரக்கூடாது என்பது எருக்க மாலை. ஆனால் முகர்ந்து பார்ப்பது மனிதனன். முல்லை, மல்லி, இருவாட்சி. இவன் மூக்குக்கு சொல்கிறது. மூக்கிலே விரலை வைத்து அசைத்து எடுத்து பார்த்தானால் துர்நாற்றமாக இருக்கும். அந்த துர்நாற்றத்தை சீர் செய்வது இந்த முல்லை. பிறப்பின் தன்மையை கூட்டி வைத்து ஆயுளை கொடுத்து நவரசவாதத்தின் சக்தியை செய்து ஒரு 2000 முதல் ஒரு 50,000 வரை அவன் உயிரோடு இருந்து நவபாஷாணத்தின் தத்துவத்தை மூவரின் தலைமையில் பதாஞ்சலி திருமூலர் போகர் வழியாக சொல்ல கிடைப்பது முல்லை. முல்லை மல்லி மனைவிக்கு வாங்கி கொடுத்தால் பாஷம் திரும்புமாம். ஆசை. இவை அனைத்துமே ஆதிபராசக்தியின் பாதங்களிலே உண்டு. லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி, தேவி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இது 10வது ஸ்லோகத்திலே பொன்னின் தன்மை வைத்து, நீண்ட சதுரத்தின் சக்தியை வைத்து, மஞ்சளின் புஷ்பராகத்தின் செயலை வைத்து எப்படி ஒரு ஸ்புடம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லப்பட்ட கருத்து. அடுத்து என்னவென்று பொறுத்திருந்து பார்ப்போம்.